உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு அப்படி பார்த்தா ஆனி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆனி மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். ஒரு மனிதன் அதாவதுன்றது நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 கிரகங்கள் இருக்கார். 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த வகையில் பார்த்தா புதன் அப்படின்றவர் கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன். குரு பகவான் புத்திரஸ்தானத்துக்கும் திருமணத்துக்கும் சுப காரியங்களுக்கும் அவர் தான் அதிபதி. அதே மாதிரி வண்டி வாகனத்துக்கு மனைவிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழிலுக்கு அதிபதி, அதாவது சனி பகவான். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிபதியாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி படிப்புக்கு அதிபதியாக இருக்கிறார், கல்விக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்படி பார்த்தா இந்த மாதம் பிறக்கும்போது தான் சொந்த வீட்டிலேயே புதன் இருக்கிறதுனால இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் புதன் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார். மிதுன ராசி உங்கள் ராசியில் தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதாவது இதுக்கு முன்னாடி நிறையா இந்த ஒரு 10-20 நாள் ஒரு மாதமாக நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தது. காலேஜ் மாற்றலாமா, ஸ்கூல் மாற்றலாமா, எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், எந்த ஸ்கூலில் படிக்க வச்சா நம்ம தராதரத்துக்கு நல்லாயிருக்கும், நம்ம சக்திக்கு மீறினா சேர்த்துட்டோம்னா எங்கே நம்ம அவஸ்தைகளெல்லாம் மாட்டிடுவோமோ, எங்கே கடங்காரன் ஆயிடுவோமோ, இப்படி இந்த ஒரு மாதமாக குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு எல்லா குழப்பமே தீர்ந்து போயிடும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய தரம் இது தான், நம்மளுடைய டேலண்ட் இது தான், நமக்கு சக்திக்கு இது தான் அப்படின்றது ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதனால் கல்வியில் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று. அடுத்தது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ ஒரு மாதத்தினுடைய வரவு செலவு, இப்போ நம்ம ஒரு சம்பளம் வாங்குகிறோம். இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறோம். அந்த 50,000த்துக்குள்ளார இந்த மாதத்தில் பட்ஜெட் அடக்கணும். இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2வது வட்டி கட்டணும், மருந்து மாத்திரைக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் மெடிசன் செலவுக்கு நம்ம கட்ட எடுத்து வச்சுக்கணும். இது தவிர போக்குவரத்து செலவு, இருப்பு, ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு சீட்டுக்கிட்டு போட்டிருக்கோம். இது போல் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட் அப்படின்றது நமக்கு மாதம் நிர்ணயிக்கிறது நாம் தான். ஆனால் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் ஒரு மாத பலன் வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். அவர் தான். அதுக்காக தான் அதாவது கிரகம்னு சொல்கிறோம். அந்த சூரிய பகவான் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணுவார்னா அதாவது 12 மாதத்துக்கு 12 வீட்டில் இருப்பார். மேச ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இருப்பார். ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருப்பார். ஆனி மாதத்தில் பார்த்தா உங்கள் வீட்டில் இருப்பார். அதுபோல் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதத்தில் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, வாழ்க்கை என்ன, வாழ்வாதாரம் என்ன, நமக்கு என்ன தேவை, இது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போவார். அப்படி பார்த்தா இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32, ஏன்னா இந்த மாதம் 32 தேதி, அப்போ அந்த ஆனி 32 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்க போகிறார். அப்போ இந்த மாதத்தில் உட்காரும்போது உங்களுக்கு அதாவது உங்களோட நிலைமைகள் ஓரளவுக்கு மாற்றி கொடுத்துட்டு போயிடுவார், ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போயிடுவார்ன்ற பயப்பட தேவையில்லை. ஏன்னா புதன் பகவான் உட்காந்த இடமும் தன் சொந்த வீடு, கல்வி ஸ்தானத்தில் உட்காந்துட்டார், படிப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரிய பகவான் உட்காரும்போது உங்களோட வரவு செலவு உங்களுடைய அதாவது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தையும் வேலைக்கு தகுந்த கூலியும் வயதுக்கு தகுந்த வளர்ச்சியும் இந்த சூரிய பகவான் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒன்று.
அதே மாதிரி இந்த சூரியனும் இந்த புதனும் உங்கள் வீட்டிலேயே இப்போ இருக்கிறதுனால எப்பயுமே இந்த 2 கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அன்னைக்கு வந்து அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படி பார்த்தா, ஏன்னா 8ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் வந்து உங்கள் ராசியில் இருப்பார். அதுக்கு மேலே தான் புதன் வந்து கடகராசிக்கு போயிடுறார் இல்லையா. அப்போ இந்த 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால இந்த 8 தேதிக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒன்று நட்பு கிடைக்கலாம், ஒரு நல்ல பழக்கங்கள் சவகாசம் கிடைக்கலாம். இல்லை அதே மாதிரி இந்த ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இதாக இருந்தது அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அந்த ஒரு 8 தேதிக்குள்ளார குறிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நமக்கு கண்டிப்பாக நல்ல வேலை செய்யணும். திசா புத்தி வேலை செஞ்சுதான் 8 தேதிக்குள்ளார உங்களுடைய ஆர்டர் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதாவது நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். அந்த 2 கிரகத்துக்கும் தூணாக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கிரகம் இருக்கார். யாருன்னா குரு. மே மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து இப்போ மிதுனத்துக்கு வந்திருக்கிறார். பொதுவாகவே குரு பகவான் யாருன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்கிறவர் குரு தான். எடுத்த உடனே நம்ம ஜாதகம் போய் கொண்டு போய் கொடுத்து பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, ஐயா எனக்கு குரு வந்து ஏதாவது நல்லது பண்ணுவாரா, எனக்கு குரு பார்வை இருக்கா, குரு பலம் இருக்கா, நான் ஏதாவது வீடு கட்டுவேனா, இடம் வாங்குவேனா, கல்யாணம் பண்ணுவேனா, குழந்தை பாக்கி நல்லா இருக்குமா, வளர்ச்சி நல்லா இருக்குமா, தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை படிப்பு நல்லா இருக்குமா, இது போல் ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் எதை சார்ந்து கேட்குறீங்கன்னா குரு சார்ந்து தான் கேட்பீங்க. அப்படி பார்த்தா அந்த குருவே இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துட்டார். அப்போ உங்கள் வீட்டில் புதன், சூரியன், குரு இந்த 3 கிரகங்கள் இப்போ இருக்கிறார். சரிங்களா. அப்படி இருக்கும்போது புதன் வந்து இந்த ஆணி 8 வரைக்கும் இருப்பார். அதே மாதிரி ஆணி 32 தேதி வரைக்கும் சூரியன் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2026 ஜூன் அதாவது 3 தேதி வரைக்கும் குரு இருப்பார் உங்கள் வீட்டில். இந்த 3 கிரகங்களுடைய டைம் சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய கிரகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சாதிக்கணும், ஒன்று பண்ணணும், ஒன்று வாழ்க்கையில் வளரணும் எப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு அருமையான தருணம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு காரு வாங்குகிறோம், ஒரு கபோர்டு ஒர்க்கு பண்ணுறோம், ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு தருணம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா கடன் சுமைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் வந்து தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த கடன் சுமைகள் எல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார்ல. அப்படியே பார்த்தா கிரக பரிமாற்றம் எப்படி சொல்கிறதுனா, அதாவது அந்த செவ்வாய் உட்காந்துருக்கிற இடம் வந்து சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கிரக பரிமாற்றம் வாங்கி உட்காந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். அதனால் கடன் சுமைகள் இருந்தால், அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தால் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்ம ராசியிலேயே கேது பகவானும் உட்காந்துருக்கிறார். தைரிய கேதுவாக உட்காந்துருக்கிறார். அப்போ தைரிய கேதுவாக உட்காந்துருக்கிறதுனால கேது பகவான் கூட உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார். கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும், மீன ராசியில் இருந்த ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் பெயர்ச்சான காலகட்டம் பார்த்தா பாக்கிய ராகு தைரிய கேது அப்படின்னா வந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் வரவு கிடைக்க போகுது. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, மண்மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம், அதாவது இடம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நான் இந்த மாதம் நடக்கணும்னு சொல்லலைங்க. அதாவது 2026 வருஷம் டிசம்பர் மாதம் 6 தேதிக்குள்ளார கண்டிப்பாக இந்த ராகு கேது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல இடத்துல ஃபேவராக உட்காந்துருக்கிறார். ஏன்னா அடுத்தது ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுதுன்னா 2026 டிசம்பர் மாதம் தான் ஆகுது. அப்போ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தைரிய ராகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தைரிய கேது உங்களுக்கு பாக்கிய ராகு உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக மண்மனை வீடு வாசல் இதெல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதத்தில் முன்னப்பண்ண கொடுத்துருவார். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் முன்ன கூட கொடுத்துருவார். இதே உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தால் இடையில கொடுப்பார். அதே உங்கள் ஜாதகம் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கடைசியாக கொடுத்துருவார். ஆனால் கொடுப்பார், கொடுக்காது போக மாட்டார். இந்த 1.5 வருஷம் முடிகிறதுக்குள்ளார மிதுன ராசிக்காரங்களுக்கு மண்ணு மனை வாங்கக்கூடிய யோகம்,
பொண்ணு பொருள் அமைக்கக்கூடிய பாக்கியம், சொந்த வீடு வாசல் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாக்கிய ராகுவும் அதாவதுன்றது வந்து தைரிய கேது உட்காந்துருக்கிற காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? இது போக பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த பூர்வீக சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேருமா, அதாவது நான் காதல் கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லை எங்களுக்கு நல்லா இருந்தோம் சண்டை போட்டுக்கிட்டோம், பணத்தினால எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்தோம் பேசுகிறதில்ல, இந்த மாதிரி விஷயமெல்லாம் கண்டிப்பாக சால்வ் ஆகி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தா 10ல் வந்து உங்களுக்கு சனி இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழிலில் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜீவன சனியாக இருக்கிறாரு. அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ண வேண்டாம், ஜாமீனுக்கு எழுத்து போட வேண்டாம், 10 ரூபா வாங்கி கொடுக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் எச்சரிக்கைப்படுத்துகிறார். ஜீவன சனியாக இருக்கிற தொழில் சனியில் வந்து நான் உட்காடுறேன், இந்த 2.5 வருட காலம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதை விட்டுட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் வெயிட் தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இப்போ ஜீவன சனியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சூப்பரான ஒரு இடம், லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா நீங்கள் வண்டி வாங்கக்கூடிய வாகனம், வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம், அதாவது ஒரு கடன் பிரச்சனை நகை நட்டு வச்சுருந்தா கூட திருப்பக்கூடிய வாய்ப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மனைவிக்கோ இல்லை தாய்க்கோ இல்லை மற்றும் பெண் பிள்ளைகளுக்கோ படிப்பு, வேலை, ஹெல்த்து இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு மாற்றுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைமு இந்த நேரம். அதாவது நான் சொல்கிறது இந்த ஆனி மாதம் 15 தேதிக்குள்ளார பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல இருப்பார், லாபஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் போயிடுவார். 12ஆம் இடம் போனாலும் தன் சொந்த வீட்டுக்கு போகிறார். அதனால அது உங்களுக்கு பரவாயில்லை. ஏன்னா மற்ற வீட்டுக்கு போனார்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம், அங்கே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் போகிற இடம் தன் சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அதனால் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதனால் பார்த்தா சுக்கிர பகவான் உட்காந்த இடம் நிறையா மாற்றங்களை கொடுத்துருவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். எது எப்படியோ மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன சனியாக உங்களுக்கு இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால, ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருக்கிற வீட்டுக்கு நல்லது பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக ஏதோ ஒன்று செய்வார். நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி பாக்கியராகு இன்றைக்கி தைரிய கேது இந்த காலகட்டமும் ஓரளவுக்கு சில மாற்றங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் எது எப்படியோங்க இந்த மிதுன ராசிக்கு ஆனி மாதம் கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இது போக ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகம் நான் தீர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, உங்களோட ஜாதகம் பார்த்துக்கலாம். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.